சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, விளையாட்டை கூட கேட்பாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எனக்கு விநாயகர் பிடிக்கும், முருகர் பிடிக்கும், ஆஞ்சநேயர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன அப்படி கருப்பசாமி மேலே ஒரு தனி ஒரு ஈடுபாடு, அதுவும் சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்து? சிங்கப்பூர், மலேசியா போன்ற தமிழர்களுக்கு வந்து எனக்குமே இந்த கிராம தெய்வ வழிபாடில் ரொம்ப ஈர்ப்பு இருக்குது. நான் என் அப்பா அம்மாலாம் சிங்கப்பூரில் தான் பிறந்தோம். ஆனால் தாத்தா பாட்டிலாம் இந்தியாவிலேருந்து வந்தவங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போது அவங்களோட அடையாளமாக எடுத்துகிட்டு வரணுமா இல்லையா? அவங்களோட ஊரில் இருக்கிற மண், ஒரு பிடி மண், சூளம், இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. சின்ன வயசுலேருந்து அந்த வழிபாடில் சேர்ந்து, சின்ன வயசில் அம்மா ரொம்ப சிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் போய் பஜன் போய் பாடு, அப்போ தான் நல்ல புத்தி வரும்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி படிப்படியாக அதுக்கப்புறம் ஒரு குரு கூட சேர்ந்து இந்த வழிபாட்டு முறைகள்லாம் நான் கற்றுக்கிட்டு, இப்போ நான் அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் நான் மற்றவங்க கற்றுக்கிட்டேன். ஸோ கருப்பு அவருடைய வழிபாட்டு முறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அதை ஒரு சில நேரங்களில் அது குற்றமாகவே சொல்லுவாங்க. என்னப்பா கடவுளுக்கு போய் சுருட்டு படைக்கிறீங்க, சாராயம் படைக்கிறீங்க, அசைவ உணவுலாம் படைக்கிறீங்க, யார் சொன்னால் கடவுள் இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்னு. இந்த ஒரு வழிபாட்டு முறைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? இப்போ ஒவ்வொரு மரபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். மனிதர்கள் பல்வேறு இடத்துல வாழ்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க எதா குடிக்கிறாங்க, அதை வச்சு தான் சாமிக்கும் பிடிக்கும். ஒவ்வொரு கோயிலில் ரிஷிகள் வணங்குவாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, எலும்பும் தோலாக இருப்பாங்க, டைகர் ஸ்கின் போட்டுருப்பாங்க. அவங்க இன்டர்னல் மெடிடேஷன் மூலிமா முருகரை வணங்குவாங்க. ஒன்று கோயிலில் அந்தணர்கள், அதாவது பிராமணர்கள் ஹோம வலுத்து முருகர் வணங்குவாங்க. எல்லாருக்குமே அவங்களோட ஒரு வழிபாடு முறை இருக்குது. எல்லாமே ஆண்டவன் ஏற்றுக்கிறாருன்னு தான் போட்டு இருக்கு. நம்ம இவங்க கவுச்சி, இவங்க மறுக்கறின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்க முடியாது. அப்போது நிறைய பேர் சபரிமலைக்கு போகும்போது கூட கீழே கருப்பு சாமியை பார்த்துட்டு தான் போவாங்க. முதல்ல இவரை வணங்கிட்டு தான் போகணுவாங்க. எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க தொடர்பு என்ன, ஐயப்ப சாமிக்கும் கருப்பு சாமிக்கும்? இப்போ ஐயப்ப சுவாமிக்கும் கருப்பு சாமிக்கும் ஒரு ஸ்தல புராண கதை இருக்குது. அது என்னன்னா, ஐயப்பன் இதுக்கு வந்தார், மகிஷி என்ற அசுரனை அழிக்கிறதுக்கு வந்தாங்க. என்னன்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயம் கேட்டு கடவுள் அதை கொடுக்கல, இல்லை அந்த விஷயம் நடக்கலைனாவே கடவுள் என்னப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணுனேன், கருப்பா உனக்கு நான் கடாலாம் வெட்டினேன்னு வேணுனே, என்னை ஏன் நீங்கள் நிறைவேற்றி வைக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே. அவர் தெய்வம் ஜீனி கிடையாது. நீங்கள் ரா பண்ண ஒரு 3 விஷயம் கொடுக்குறதுன்னு. அவர் இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நீங்கள் உங்களோட ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்னா சொல்ல முடியாது. அவர் ப்ரொடெக்ஷன், வீரம், தைரியம். உங்களுக்கு நீங்கள் சில இடத்துல கோலையாக இருக்கீங்க. ஸோ அந்த வீரம், தைரியம் வேணும்னா அவர் அந்த சிச்சுவேஷன் உண்டாக்கி வைப்பார், ஃபார் யூ டு ஷோ யுவர் பிரேவரி. ஸோ அவர் அந்த டைப் ஆஃப் கடவுள். உங்களுக்கு அது மேலே எவ்வளோ ஒரு ஈடுபாடு, ஒரு பாடல் பாடி அந்த மாதிரி நீங்கள் பாடுவீங்களா? நான் பஜனையில் இருந்து தான் நான் வந்தேன். சின்ன வயசுலேருந்து பஜன், அருள்வாக்கு சம்பிரதாயத்தில் தான் வந்தேன். ஸோ ரொம்ப நாளாக அவராளுக்கெலாம் பாட மாட்டேன். பட் இருந்தாலும் கேன் யூ ஹேவ் எனி ஆஃப் யுவர் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் அபவுட் கருப்பு சாமி? வீரமணிதாசனோட பாட்டு தான். எங்க கருப்பு சாமி அவர் எங்க கருப்பு சாமி, அக்கினியில் பிறந்தவராம் மறுநாரின் மைந்தவன், முன்கொண்டே காவலவன் முன்கோபக்காரனவன், எங்க கருப்பு சாமி அவர் எங்க கருப்பு சாமி. வாட்ஸ் யுவர் அல்டிமேட் கோல் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு லட்சியம் கிடையாது. ஏன்னா என் குரு கொடுத்த லட்சியம் கோயில் கட்டணும்னு கட்டியாச்சு. சூப்பர். சிங்கப்பூர்லேயே கட்டிட்டீங்க? பொள்ளாச்சியில் கட்டியாச்சு. இந்த புக்கு நான் போய் தெரியல, அவங்களா வாய்ப்பு. எனக்கு நான் என் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு பிடிச்ச கடவுளை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. எஸ், ஹலோ சார், வணக்கம். ஸ்ரீமாகர மெதினாவை கற்பர்துணை. ஸோ ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், குறிப்பாக கிராமப்புற தெய்வங்கள், கருப்பசாமி, ஐயனார், முனியாண்டி, இந்த மாதிரி நிறைய கிராமப்புற கடவுள், அது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். என்னென்னா நகரப்புறங்களை தாண்டி கிராமப்புறங்களில் இதோட வழிபாடு முறையும் சரி, ஒரு திருவிழா கொண்டாட்டங்களும் சரி, இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்பவுமே மற்ற தெய்வங்களை தாண்டி கருப்பசாமின்னும் போது அது ஒரு தனி ஒரு நெருக்கத்தை எப்பவுமே தமிழர்களுக்கு மத்தியில் இருக்கும். ஸோ ரொம்ப சமீபத்தில் சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இன்னும் அந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், கருப்பு சாமியை பற்றி நிறைய தெரியாத விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படி தான் உங்களை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, இப்போ ஒரு படத்துக்காக ஒருத்தவங்க இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் அவரை பற்றி, அவரோட வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், அவரை பற்றி புத்தகங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிருக்கோம். இதை பற்றின நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஸோ எதுக்கு கேள்வியோடு நிற்கணும், அது குறிப்பிட்ட நபரை கூப்பிட்டு ஒரு நேர்காணலே கண்டலான்னு சொல்லிட்டு தான் இந்த நேர்காணலாக அது அமைஞ்சிருக்கு. உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ சிங்கப்பூர்லேருந்து எங்களுக்காக இந்த நேர்காணலுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அப்படி சொல்லும்போது எல்லாருக்குமே சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுலேருந்தே ஒரு கேள்வி கேட்பாங்க, விளையாட்டை கூட கேட்பாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னு கேட்பாங்க.
அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எனக்கு விநாயகர் பிடிக்கும், முருகர் பிடிக்கும், ஆஞ்சநேயர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன அப்படி கருப்பசாமி மேலே ஒரு தனி ஒரு ஈடுபாடு, அதுவும் சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்து? சிங்கப்பூர், மலேசியா போன்ற தமிழர்களுக்கு வந்து என்றைக்குமே இந்த கிராம தெய்வ வழிபாடில் வந்து ரொம்ப ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா நான் என் அப்பா அம்மாலாம் சிங்கப்பூரில் தான் பிறந்தோம். ஆனால் தாத்தா பாட்டிலாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போது அவங்களோட அடையாளமாக எடுத்துகிட்டு வரணுமா இல்லையா? அவங்களோட ஊரில் இருக்கிற மண், ஒரு பிடி மண், சூலம், இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து சிங்கப்பூரில் வந்து வாழும்போது வந்து இந்த கிராம தெய்வ வழிபாடு தான் பிரசித்தி பற்றி இருந்துச்சு. இந்த முனியாண்டி, கருப்பு, மாரியாத்தா போன்ற தெய்வங்கள் தான் முதல்ல வீழ்ந்தாங்க. பிறகு மற்ற இமிக்ரேஷன்லாம் வரும்போது மற்ற ஆகம கோயில்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்று வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூர், மலேசியாலாம் போனீங்கன்னா அல்லாங்கோயில்லையும் இந்த காவல் தெய்வ வழிபாடு, முனீஸ்வரன், மதுரைவரன், கருப்புசாமியோட வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் கருப்பரோட வழிபாடு. ஏன்னா அவரோட வேகத்தை எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த தெய்வத்தோட வேகத்தை பார்த்து. ஸோ அந்த கருப்புசாமியோட வழிபாடு சிங்கப்பூர், மலேசியாவில் ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒரு வழிபாடு. அதே மாதிரி தான் நான் சின்ன வயசுலேருந்து அந்த வழிபாடில் சேர்ந்து, சின்ன வயசில் அம்மா வந்து ரொம்ப சிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் போய் பஜன் போய் பாடு, அப்போ தான் நல்ல புத்தி வரும்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி படிப்படியாக அதுக்கப்புறம் ஒரு குரு கூட சேர்ந்து இந்த வழிபாட்டு முறைகள்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டு, இப்போ வந்து நான் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் வந்து நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஓகே ஓகே. சரி, அப்படி பார்க்கும்போது எல்லாம் சொல்லுவாங்கள்ல உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமோ, ஆச்சரியமோ, மிராக்கிள், வாட் எவர் தே கால். ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் கருப்பசாமி மூலமாக நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமோ இல்லை மிராக்கலாக நீங்கள் பார்க்குறது என்ன? வந்து என்னோட குரு வந்து எனக்கு கருப்பசாமியை பற்றி கற்றுக் கொடுக்க எனக்கு பிடிக்கல. அந்த தெய்வத்தை எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து எனக்கு வந்து முனீஸ்வரன் தெய்வம் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா முனீஸ்வரன் கொஞ்சம் ஒரு ராஜா மாதிரி ஒரு கொஞ்சம் ரீகலாக இருப்பார். கருப்பசாமி இன்னும் கொஞ்சம் ரவுடியாக, கொஞ்சம் கேங்ஸ்டராக இருக்குது. அந்த காலத்தில் எனக்கு பிடிக்கல. ஏன் என் குரு என்னை ஃபார்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கும் குருக்கு நான் பல வாட்டி நான் சண்டை போட்டுருக்கேன். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது என் குருக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் நம்ம போய் பார்த்தோம், பதில் வரல. மற்ற டாக்டர்ஸை பார்த்தோம், மற்ற இந்த ஜோசியர்கள் பல பேரை பார்த்தோம். அதில் யாருக்குமே வந்து ஒரு விடை தரல. ஸோ கடைசியாக வந்து நான் போய் எப்பா கருப்பா நான் வணங்கலை ஒன்று, ஏன்னா என் குரு சொல்லி நான் வணங்கலை, மன்னிச்சிரு, என் குரு இப்படி காப்பாற்றி கொடுத்துருன்னு சொன்னபோது எங்கள் குரு வந்து படிப்படியாக வந்து காட் பேக் டு ஹெல்த். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு ஆணித்தரமாக, சரி நமக்குன்னு இவர் தான் என்றைக்குமே இருக்க போகிறான்னு சொல்லிட்டு தட் இன்சிடென்ட் சேஞ்ச்ட் மை லைஃப். ரைட் ரைட் ஓகே. சரி, அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் மிராக்கல் நடக்குது. உங்களுக்கு கருப்பசாமியே பெருசாக ஒரு ஈடுபாடே இல்லாதவர், அவரை பற்றி நீங்கள் புத்தகம் எழுதுகிற அளவுக்கு ஒரு ஈடுபாடுக்குள்ளே போயிருக்கீங்க. கருப்பு படத்தை பற்றி 2 நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருக்கீங்க. உங்களுக்கு கருப்பு எப்படி அப்பீல் ஆச்சு? இந்த படம் வந்து நான் வெறும் ஒரு படத்தோட வெற்றியாக மட்டும் நான் பார்க்கல. ஏன்னா ஒரு விஷயம் ஒரு மீடியாவுக்கு வருதா, இல்லை ஒரு படம் மூலியம் வருதா, இல்லை புத்தகம் மூலியம் வருதுன்னா அந்த தெய்வமே வந்து செய்யாமல் அது நடக்காது. அது வந்து நம்மளாம் வெறும் ஒரு கருவி தான். அந்த படத்தோட வெற்றி கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி கொடுத்துருக்கு. அதே போல் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கருப்பனை பல வருஷமாக எழுதியிருக்கேன் ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் பற்றி. நான் அவரை பற்றி எஸ்பெஷலி நார்த் இந்தியன் க்ரௌட்டு, ஈஸ்ட் இந்தியன் க்ரௌட்லாம் வந்து தெரியாது இவரை பற்றிலாம். ஸோ எழுதும்போது அவங்களும் இப்போ நான் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து நான் கருப்பன் துணைன்னு தான் என் பண்ணுவேன். ஸோ அவங்களும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து நார்த் சைடில் இருக்கிறவர், நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுறீங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம சைடில் அவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, நீங்கள் வந்து புக் எழுதுங்க, நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், உங்கள் புக்கை பப்ளிஷ் பண்ணுறோம், நீங்களே வந்து எழுதுங்கன்னு ஒரு 2 years ago இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை நான் சரி அவரே ஒரு கொடுக்குறாரு, நான் எழுத ஆரம்பித்து புக்கும் வந்து கோயம்புத்தூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில், வெஸ்டர்ன் காட்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில் வெளியாச்சு. இப்போ கூட அமேசான் தான் நல்ல ஒரு டிமாண்ட் தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நான் பார்க்கும்போது சரி, ஏன்னா என் குரு சொல்லியிருந்தாங்க ஒரு கோயில் கட்டணுன்னு. சரி, நான் எப்படி கோயில் கட்டுறது, நான் சிங்கப்பூரில் இருக்கேன், இங்கே வந்து எப்படி கோயில் கட்டுறது, எனக்கு கனெக்ஷன்ஸ் யாருமே கிடையாதுன்னு யோசிக்கும் போது படிப்படியாக சில விஷயங்கள் வந்துச்சு. ஒரு நண்பர் வந்தார் பொள்ளாச்சியிலேருந்து, பூபதின்னு. அவர் என் குலதெய்வம் அண்ணா, நீங்கள் எதுக்கு நான் நிலம் வந்துட்டுறீங்க, நம்ம இடத்துல வந்து கட்டுங்கண்ணா, நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் நிலம் கொடுத்தாரு. சரி, நிலம் வந்துடுச்சு, கட்டுவோம்னு. எப்படி கோயில் கட்டுறதுக்கு பணம் எப்படி வரும்? ஸோ நான் வந்து என்னோட ரீடர்ஸ் ஒரு ஃபியூ இயர்ஸாக எல்லாரும் ரீட் பண்ணியிருக்காங்க என்னோடய ஆர்டிகல்ஸ், பேப்பர்ஸ் எல்லாமே. சரி, அவங்ககிட்டயே கேட்போன்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்பீல் போட போது ஃபுல் டெம்பிள் காஸ்ட் எல்லாமே வந்து
மை ரீடர்ஸ் தான் வந்து டொனேட் பண்ணாங்க. அது 90% வந்து தமிழர்கள் கூட இல்லை. நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா எல்லா இடத்துல இருந்து டொனேஷன் வந்து ஃபுல்லாக கோயில் வந்து அமைஞ்சு இப்போ 2வது வருஷம் பூஜை நடக்குது. 2வது வருஷத்து பூஜை முடிஞ்சு ஒரு மாதத்துல தான் அந்த படமும் வெளியாச்சு. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு பர்சனல் கனெக்டாகவும் பயங்கரமான விஷயங்கள் கனெக்ட் ஆகிருந்துச்சு. சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது படத்தில் வந்து எனக்கு சில விஷயங்கள் வந்து இப்படிலாம் நடக்குமா? மேபி அந்த படம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக எடுத்திருப்பாங்க, நிறைய அவங்களுடைய கற்பனைகள் எல்லாமே புகுத்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கருப்பசாமி வந்து ஒரு எல்லை காக்கிற ஒரு கடல், ஒரு காவல் தெய்வம். ஸோ படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, குறிப்பிட்ட இந்த எல்லைக்குள்ளே தான் அவருக்கு பவர் இருக்கும், இந்த எல்லையை தாண்டி ஒரு இன்ச்சு போனால் கூட அவருக்கு பவர் இருக்குது, அதெல்லாம் காட்டுறாங்க. பொதுவாகவே கடவுள்லாம் எல்லாருக்குமே சமம், கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எப்பயுமே அவருக்கு சக்தி இருக்குது, இப்படி தானே படிச்சிருக்கோம். எல்லை சாமினா அந்த ஒரு எல்லைக்குள்ளே மட்டும் தான் அவரோட பவரா? கொண்டு நீங்கள் சொன்னது கரெக்ட். யூஸ்வலி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறது வந்து ஈஸி. ஆனால் இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்களும் சூர்யா அவர்களும் இந்த டாபிக், நம்ம தமிழ் மரபோட தெய்வம் கருப்பன், அவரை பற்றியும் நம்மளோட ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், நீதி நேர்மை போன்ற விஷயத்தை வச்சு அடிப்படையாக செய்கிற ஒரு படம் வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போ பார்க்குற படம் எல்லாமே ஒரு கெட்டவனை தான் ஹீரோவாக காட்டும், ஒரு பேட் பாய், ஒரு பர்சன், ஒரு கேங்ஸ்டரை தான் ஹீரோவாக காட்டும். ஆனால் அதை தாண்டி ஒரு இந்த மாதிரி விஷயத்த காட்டுறது வந்து ஈஸி கிடையாது. ஸோ அதுக்குன்னா ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் தேவை. ஸோ அதுக்கு முதல்ல அவங்களுக்கு மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தெம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லை காவல், சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒரு கருப்பர் கோயில் நம்ம கட்டும்போது சங்கல்பம் எடுத்து தான் கட்டணும். இப்போ எல்லையில் வந்து நம்ம ஊர் எல்லையில் கட்டும்போது சங்கல்பம் எடுப்பாங்க, எதுக்காக இந்த கோயிலை கட்டுறீங்க, சும்மாலாம் கோயில் கட்டக்கூடாது, எதுக்காக கோயில் கட்டுறீங்க. ஸோ எல்லை காவலாக போடும்போது அந்த ஊருக்கு சங்கல்பம் எடுப்பாங்க, இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், வெளியிலேருந்து தீயவர்கள் வரக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கல்பத்தை எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு வயல் வச்சுருக்கீங்கன்னா அந்த வயல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சங்கல்பத்தை எடுத்து தான் கருப்பர் வைப்பீங்க. இப்போ பொள்ளாச்சிலாம் பல வயலில் வந்து கருப்பர் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு சிஷ்யா வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, பெரிய ஃபேக்ட்ரி, லோக்கோமோட்டிவ்ஸ் செய்கிறவங்க. அவங்க வந்து கருப்பரை வந்து அந்த ஃபேக்ட்ரி வைக்கும்போது அங்கே ஏதோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடாது, நம்ம எம்ப்ளாயீஸ்லாம் நல்லபடி சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சங்கல்பத்தில் எடுப்பாங்க. ஒன்று விஷயம், சில இடத்துல வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு காவல் தெய்வத்தை வச்சுருவாங்க, எல்லாருமே அங்கே நின்றுட்டு வேண்டிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு சங்கல்பத்தை எடுத்து தான் அவரை வைப்பாங்க. ஸோ அவரோட பவர் வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் தனியாக இருக்கும். இப்போ போலீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன், இப்போ இந்த தாண்டினா நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வாட் இஸ் தட் ஒர்க், எதுக்காக காவல் செய்யறாரு, யாருக்காக காவல் செய்யறாரு சொல்லிட்டு தான் அவருக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க. சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது கடவுள் வந்து எல்லாருக்குமே சமம், இவங்க தான் அவங்க தான் மாதிரிலாம் பிரிக்க மாட்டாங்க. ஸோ கருப்பு அவருடைய வழிபாட்டு முறையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அது குற்றமாகவே சொல்லுவாங்க. என்னப்பா கடவுளுக்கு போய் சுருட்டு படைக்கிறீங்க, சாராயம் படைக்கிறீங்க, அசைவ உணவுலாம் படைக்கிறீங்க, யார் சொன்னால் கடவுள் இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்னு. பொதுவாக கருப்போட அந்த ஒரு வழிபாட்டு முறையே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு சத்தத்தோடு. அது திருவிழானா அதுதான், கருப்பசாமி திருவிழா மாதிரி அவ்வளோ சீக்கிரம் மற்ற திருவிழா கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த ஒரு வழிபாட்டு முறைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? சுருட்டு படைக்கிறதும் சாராயம் குடிக்கிறதும் இது வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நிறைய ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்களா? இதுக்கு எப்படி இந்த முறை உண்டாச்சு முதல்ல? இப்போ ஒவ்வொரு மரபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ மனிதர்கள் பல்வேறு இடத்துல வந்து வாழ்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க எதா குடிக்கிறாங்க, அதை வச்சு தான் சாமிக்கும் படிப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஆறுபடை கோயில் எல்லாருக்கும் தெரியும், முருகரோட ஆறுபடை. ஆனால் இப்போ எப்படி வழிபாடு நடக்குதுன்னா சைவ சித்தாந்த முறையில் நடக்குது. ஆனால் அது எப்போதும் அந்த மாதிரி நடக்கலை. அவரோட முருகரோட வழிபாடு தொன்மையான நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா திருமுருகாற்றுப்படை என்ற நூல், நக்கீர பெருமான் எழுதின நூல் இருக்குது, 3000 வருஷத்துக்கு முன்னால் அவர் போட்டிருப்பார் ஒவ்வொரு ஆறுபடை கோயிலை வித்தியாசமான வழிபாடு எப்படி வந்துச்சுன்னு. ஒவ்வொரு கோயிலில் ரிஷிகள் வணங்குவாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, எலும்பும் தோளாக இருப்பாங்க, டைகர் ஸ்கின் போட்டிருப்பாங்க, அவங்க இன்டர்னல் மெடிடேஷன் மூலிமா முருகரை வணங்குவாங்க. ஒன்று கோயிலில் அந்தணர்கள், அதாவது பிராமணர்கள் ஹோம வலுத்து முருகரை வணங்குவாங்க. பிறகு மலைவாசிகள் அவங்க என்ன மான் எது வேட்டையாடுறாங்களோ அதை வந்து முருகருக்கு படைப்பாங்க. மீனவர்கள் இந்த சாராயம், மீன், கருவாடு வச்சு முருகரை வழிபடுவாங்க. எல்லாருக்குமே அவங்களோட ஒரு வழிபாடு முறை இருக்குது, எல்லாமே ஆண்டவன் வந்து ஏற்றுக்கிறாருன்னு தான் போட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இவங்க வந்து கவுச்சி இவங்க மறுக்கறின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்றது எதுவும் கிடையாது. என் குரு அடிக்கடி சொல்லுவாங்க,
உள்ளே என்ன போகுதுன்னு முக்கியம் கிடையாது, அதுலேருந்து வெளியே என்ன வருது தான் முக்கியம். நல்லா நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக சாப்பிட்டுட்டு அதில் ஏசிட்டு துப்பிட்டு அப்புறம் அதில் என்ன பெரிய சாத்விகம் இருக்குது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதே தான் நம்ம தெய்வத்துக்கு படைக்க போகிறோம். அந்த தெய்வம் சாப்பிட போகிறது கிடையாது, அதே நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது என்ன பிரச்சனைனா, சில பேர் வந்து நல்ல சிக்கன் நகட்ஸ்லாம் வந்து வாங்கி நல்லா அடிப்பாங்க, ஸ்விக்கியில் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் தெய்வத்துக்கு படைக்கிறது மட்டும் தப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஹிப்போக்ரஸி தானே. நீங்கள் வெஜிடேரியன், நீங்கள் வீகன்னா பரவாயில்ல, ஆனால் அது கூட நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட சொந்த ஒரு விஷயம் இருக்கலாம், யோ ப்ரைவேட் மேட்டர்ஸ், ஆனால் அது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அது உங்கள் இஷ்டம், ஆனால் மற்ற மரபுகளை வந்து நீங்கள் வந்து மாற்றக்கூடாது. ஓகே ஓகே சார். குறிப்பாக கருப்பு சாமின்னு சொன்ன உடனே நிறைய பேர் குழப்பம் வரும். ஐயனாருக்கும் கருப்பு சாமிக்கும் முதல்ல என்ன ஒரு வித்தியாசம்? 2 பேருமே காவல் தெய்வம், எல்லை கடவுளாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன வேற்றுமை, என்ன பெரிய ஒற்றுமை சார்? ஸோ ஐயனார் வந்து வேறு யாரும் கிடையாது, சாஸ்தா, ஐயப்பனோட ஒரு ரூபம். இப்போ தர்மசாஸ்தாவை தான் நம்ம ஐயப்பன் கும்பிட்றோம். சரி. இப்போ நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மீடியா தப்பாக போட்டனால சில இடத்துல வந்து ஐயனாருக்கு வந்து மீசை இருக்கணும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஐயனாருக்கு மீசெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அந்த ரூபத்தில். ஓ. அவர் யானை மேலே உட்காந்துருப்பாரு, அவர் சாட்டை மாதிரி பிடிச்சிருப்பாரு. ஆனால் எல்லாத்தையும் நம்ம குழப்பி மிக்ஸ் பண்ணனால எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறோம். குதிரையில தான் பார்க்குறோம் அதிகமா. ஸோ அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் வந்து உண்மையிலேயே பழங்காலத்து கோயில் பார்த்தீங்கன்னா ஐயனார் வந்து பூர்ணா புஷ்கலா 2 தேவி கூட அமர்ந்திருப்பார். இந்த பூர்ணா புஷ்கலா வந்து சாஸ்தாவோட 2 சக்திகள். இப்போ நீங்கள் அச்சன் கோயில் போனீங்கன்னா, அச்சன் கோயில் வந்து ஐயப்பனோட 6 கோயில் இருக்குது. சாஸ்தா கோயில்னு சொல்லுவாங்க. 6 கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். அதில் ஃபர்ஸ்ட் கோயில் வந்து சொரிமுத்து ஐயனார் கோயில். அதுக்கப்புறம் அச்சங்கோயில் இருக்குது. அச்சங்கோயிலையும் அவர் பூர்ணா புஷ்கலா கூட தான் இருப்பார். சபரிமலையில் ஒண்டி தான் அவர் வந்து ஐயப்பனா அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியாக இருப்பார். மற்ற இடத்துல ஒய்ஃபோட தான் இருப்பார். ஸோ அவங்க 2 பேருக்கும் என்ன லிங்க்னா, இவர் வந்து கருப்பர் வந்து அவரோட போர் தளபதி. இப்போ நம்மளோட சில பேர் வந்து லலிதா திருப்புர சுந்தரிலாம் வேண்டுவாங்க. ஸ்ரீவித்தியில் இருக்கும்போது லலிதா தான் மெயின் காடஸ். அவங்களோட போர் தளபதி வந்து வாராகி அம்மன்னு கும்பிடுவாங்க. அப்படி வாராகி எப்படி லலிதா திருப்புர சுந்தரிக்கோ அதே மாதிரி தான் கருப்பன் வந்து ஐயப்பனுக்கும் சாஸ்தாக்கும். ஓகே 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 சரி. இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது ஐயப்ப சாமி அது வழிபாடெலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போது நிறைய பேர் சபரிமலைக்கு போகும்போது கூட கீழே கருப்பு சாமியை பார்த்துட்டு தான் போவாங்க. முதல்ல இவரை வணங்கிட்டு தான் போகணுவாங்க. எப்படி இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க தொடர்பு என்ன, ஐயப்ப சாமிக்கும் கருப்பு சாமிக்கும்? இப்போ ஐயப்ப சுவாமிக்கும் கருப்பு சாமிக்கும் ஒரு ஸ்தல புராண கதை இருக்குது. அது என்னன்னா, ஐயப்பன் எதுக்கு வந்தார்? மகிஷி என்ற அசுரனை அழிக்கிறதுக்கு வந்தாங்க. மகிஷாசுரனோட தங்கச்சி. ஆனால் அந்த மகிஷிக்குன்னு ஒரு வரம் இருக்குது. அவங்க உடம்புலேருந்து ரோமத்தை வந்து எடுத்து கீழே வச்சாங்கன்னா அதுலேருந்து 1000 அசுரர்கள் வரோன்னு அது ஒரு பிலீஃப். ஸோ அவர் 3 நாள் சண்டை போடுவார். ஐயப்பனோட படை மகிஷின் படை. ஆனால் 3 நாளாக சம நிலையில் இருக்கும். ஸோ நிலையில் இருக்கும்போது பரமேஸ்வரன் வந்து அந்த வாரை பார்க்கும்போது அவர் உக்ரத்தில் இந்த மாதிரி இப்படி அடித்து கோவப்படும் போது அந்த உக்ரத்துலேருந்து கருப்பன் வருவார். அவருக்கு கருப்பன் சொல்ல, நீ போய் என் மகனுக்கு உதவி செய்யு சொல்லும்போது அவர் வெள்ளை குதிரையில் போய் அந்த மகிஷியோட என்டையர் படையர்களை அவர் ஒரு ஆளாக வந்து அழிச்சிருவார். இது அந்த கேரளா இருக்கிறவங்களோட பிலீஃப். ஸோ அவரே ஆச்சரியப்பட்டுருவா ஐயப்பன், சரி நீ நல்லா தான் சண்டை போடுற, நீ இனிமேல் என்னோட பூதகணங்களுக்கு நீ தளபதியார். யாரெல்லாம் மாலை போட்டுட்டு ஒழுங்காக விருதம் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க வீட்டை வந்து தனியாக விட்டுட்டு வருவாங்க. அந்த வீட்டில் வந்து ஆண்மகன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐதீகம் வச்சாங்க. என்னன்னா, மாலை போட்டுட்டு வீட்டுட்டு போகும்போது ஒரு தேங்காயை பற்றி உடைப்பாங்க. உடைக்கும் போது அது வந்து ஒரு பலிக்கு சமானம். ஸோ அந்த டைமில் அவரோட ஸ்டார்ட் ஆகும் அவர் வேலை, அந்த வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அவங்க மலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அப்போ தான் அவரோட ப்ரொடெக்ஷன் வந்து முடியுது. எட் டைம் லட்சக்கணக்கான பேர்கள் மலைக்கு போகிறாங்க, கோடிக்கணக்கான பேர்கள் மலைக்கு போகிறாங்க. இத்தனோ குடும்பத்தை ஒரே ஆளை வந்து காவந்து பண்ணுறாருன்னா அவர் எப்படி ஒரு வெறும் கிராம தெய்வமோ ஒரு வெறும் சிறு தெய்வமாக இருக்க முடியும்? கரெக்ட் கரெக்ட். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய சிறு தெய்வ வழிபாடு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பெண் தெய்வ வழிபாடு எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு கதைகளை பார்க்கும்போதும் பெரும்பாலான நேரங்களில் இந்த பெண் தெய்வங்கள்லாம் யாராக இருக்காங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் உண்மையாக இதே ஊரில் வாழ்ந்த ஒரு மனிதர்களாக தான் இருக்காங்க. அவங்க சில பல காரணங்களால் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஊராராலேயே ஏதாச்சும் ஒரு ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து மனிதர்களாக இருந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கடவுளாக ஒரு பெண் தெய்வமாக மாறி வழிபட்டு இருக்காங்க. கருப்பு சாமியும் இது மாதிரி ஒரு நபர் தானா? ஒரு காலத்தில் இருந்த மனுஷனாக வாழ்ந்த ஒரு நபர் தானா? கேள்வியாக கேட்குறேன், எனக்கு தெரியாமல் கேட்குறேன். இது வந்து ஒரு நுட்பமான ஒரு விடை இருக்குது. ஏன்னா நம்ம
பாரதத்தில் நான் கடவுள்னு ஒரு ஒரு தத்துவமே இருக்குது. ஸோ நான் கடவுள் என்னுள்ளே இருக்கான் என்று நம்ம நினைக்கும் போது எப்படி ஒரு என்லைட்டனான ஆள் வந்து மரணம் அடைப்பது ஏன் அவங்கள வேண்டக்கூடாது? ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வழிபாடும் வந்து குழப்பி இருக்கும், மிக்ஸ்டாகி இருக்கும். இப்போ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கருப்புசாமி வந்து மனிதனாக வேண்ட மாட்டாங்க. இப்போ கருப்புசாமி கோயிலுக்கு எல்லையில் இருக்கும். இப்போ அந்த ஊரில் யாராவது ஒரு வீரன் மாண்டு போனாரோ, இல்லை ஒரு புலி வருது அதை சண்டை போட்டு சாவுறாங்க, இல்லை ராஜாக்கு வந்து சண்டை போட்டு சாவுறாங்க, அவரோட வீர கற்களை வந்து கருப்புசாமி கூட வந்து வச்சிருவாங்க. அந்த ஐதீகம் என்னன்னா அந்த வீர ஆத்மா வந்து அந்த தெய்வத்து கூட வந்து ஐக்கியம் ஆயிரும். ஸோ அந்த பிலீஃப் வந்து ரொம்ப காலமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு வயசான அம்மாவை வேண்டுறோம், ஒரு பாட்டி மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து அந்த பிரசவம் பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது அவங்க மரணம் ஆகும்போது பேச்சாயவன் கூட வந்து அவங்களோட விஷயத்தை அங்கே வச்சுருவாங்க. அந்த ஆத்மா வந்து அந்த தெய்வத்து கூட அந்த ஃபார்ம் ஆஃப் தெய்வம் கூட ஐக்கியம் ஆயிரும். ஸோ பிற்காலத்தில் வந்து ரெண்டுமே எப்படி மெர்ஜ் ஆகிடுச்சு. அது தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து கதை பார்த்தீங்கன்னா கதை வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஊரில் கருப்புசாமி கதை வேறு மாதிரி இருக்கும், அந்த ஊரில் கருப்புசாமி கதை வேறு மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க நீ எப்படி இப்படி வேண்ட, நான் எப்படி அப்படி கிடையாது. அது ஊரை கதை மாறும். இப்போ வில்லுப்பாட்டு கூட சொல்லுவாங்க இதுதான் ஹிஸ்ட்ரின்னு. ஆனால் வில்லுப்பாட்டோட நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா அந்த வில்லுப்பாட்டு கதையை வந்து மாறிக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது கருப்புசாமியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இந்த படத்தின் மூலமாக காமிச்சிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, கருப்புசாமிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லைக்குள்ளே தான் ஒரு பவர் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டா ஒரு மனுஷ ரூபத்தில் வருவான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அவர் சூர்யா சார் மூலமாக படத்துக்காக கதைக்காக நிறைய மாற்றிருக்காங்க. அவர் ஒரு மனுஷ ரூபத்தில் வராரு, சத்தியம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சில நேரங்களில் நம்ப முடியாத மாதிரி இருக்குது. என்னப்பா அது இவ்வளோ பவர் பண்ணுறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவ்வளோ பேர் அங்கே வேண்டியிருக்காங்களே. இங்கே திடீர்னு வந்து அந்த ஒரு மிளகா அரைச்சி அவர் மேலே தடவி வேணுன்னா அவருக்கு ஒரு மாதிரி பயங்கர ஒரு பவர் இருந்து ஒரு மனுஷ ரூபத்திலே கிளம்பி வர்றாரு. எதனால் கருப்புசாமி வழிபாடு மட்டும் இவ்வளோ ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறை, கொஞ்சம் நார்மலானதை விட கொஞ்சம் ஒரு ஹார்ஷான ஒரு வழிபாட்டு முறையாக தான் இருக்கா? இல்லை நிறைய இடங்களில் ஒவ்வொரு இப்போ காவல் கருப்புன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, நிறைய இப்போ நீங்கள் எழுதுக்கு சங்கிலி கருப்புன்னு உங்களுடைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. எதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரில் இருக்காரு? இது இப்போ வந்து காரண பேருன்னு ஒன்று இருக்குது, அவதார பேருன்னு ஒன்று இருக்குது. இப்போ எங்கள் சம்பிரதாயப்படி கருப்பன் வந்து 21 கருப்பர் இருக்காங்க. சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், சங்கிலி கருப்பர், பல பேர்கள் இருக்காங்க. ஆனால் காரண பேர் ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. ஒண்டி கருப்பர்னு ஒன்று இருக்காரு. அவர் தனி ரூபம் கிடையாது. ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது, இப்போ பிளாக் மேஜிக்ஷன்ஸ் இந்த மாதிரி தாந்திரிகள்லாம் வரும்போது அவரே நின்று ஒரு படையை அழைக்கும்போது ஒண்டி கருப்பர் காரண பேர்னு வருது. இப்போ சங்கிலி கருப்பர் ஏன்னா அந்த ஊரோட ஐதீகம் என்னென்னா, அவர் ராத்திரி வந்து வேட்டைக்கு வருவார். அந்த சங்கிலியோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவரோட தேகத்தில் அந்த சங்கிலி என்றைக்குமே இருக்கும். அந்த சத்தம் கேட்குறதுனால சங்கிலி கருப்புன்னு அந்த பேர் வருது. ஸோ ஒவ்வொரு ஊரில் வந்து அவர் பேர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கருப்பன் தான். நீங்கள் கேள்விப்படுறது வித்தியாசமான பேர்னா சங்கிலி கருப்பன் தான். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ தமிழ் கடவுள் தான், ஆனால் இது வந்து சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது. சில பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சைவ கோயில்கள் இருக்காங்க. இப்போ சிவன் கோயில் எல்லாமே ஆகமத்தை வச்சு தான் கோயில் கட்டுவாங்க. 28 ஆகமங்கள் இருக்குது. அதில் முக்கால்வாசி சைவ கோயில்கள் காரண ஆகமம், காமிய ஆகமம், இந்த 2 அடிப்படை புத்தகத்தை வச்சு தான் கோயில் வந்து அமையுது. இப்போ இந்த ஆகம நூலில் நம்ம படிக்காத நூல்கள் இருக்குது. ரௌரவ ஆகமம் என்று. ரௌரவ ஆகமம்னா சிவனோட உக்ர ரூபங்கள், ஆங்கார ரூபங்கள், அது யாருன்னு அந்த புத்தகத்தில் இருக்குது. அதில் வந்து பைரவர், வீரபத்ரன்னு சொல்லிட்டு மகாகால், ஸ்ரீங்கலா கால்னு பேர் வரும். அதை நீங்கள் மொழி பெயர்க்கும் போது மகானா பெருசு, கால் வந்து கருப்பு நடத்தும். ஸோ அதை நீங்கள் தமிழில் பார்க்கும்போது மகாகால் வந்து பெரிய கருப்புன்னு வருது. ஸ்ரீங்கலானா சங்கிலின்னு வருது, கால்னா கருப்பு, சங்கிலி கருப்புன்னு வருது. அந்த ஆகம நூல்கள் படி பார்த்தீங்கன்னா இவங்களாம் வேறு யாரும் இல்லை, சிவனோட ரூபங்கள் தான் வருது. ஓகே ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு என்ன ஒரு ஆசை சார் உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக? ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சிஷியர்கள் இருக்காங்க, சென்னை, தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்காங்க. நீங்கள் என்ன ப்ரீச் பண்ணுவீங்க உங்களுடைய மாணவர்களுக்கு, உங்களுடைய சிஷியர்களுக்கு என்ன ப்ரீச் பண்ணுவீங்க? நான் கற்றுக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து கணபதி உபாசனை தான், கணபதி மந்திரம் தான். ஏன்னா அவர் தான் ஸ்டேபிலிட்டி கொடுப்பாரு. இது இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி தேவை. ஸ்டேபிலிட்டி இல்லைன்னா இது செஞ்சாலும் நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். இது ஏன்னா சில பேர் வந்து மற்ற காரியம் சாதனா செய்கிறாங்க, கொஞ்ச நாள் வந்து ஃபேமஸ் ஆவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு மணியோ ஒரு உமனோ ஏதாவது, ஏன்னா ஸ்டெபிலிட்டி கிடையாது அவங்களுக்கு. ஸோ முதல் ஸ்டெபிலிட்டியை பில்டப் பண்ணிவிட்டு நம்ம இது செஞ்சாலும் நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும். அதை முடிச்சுட்டு கருப்பு சாமியை நான் வந்து கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா
அவருக்கு வந்து மந்திரம்லாம் தேவை கிடையாது. ரொம்ப ஒரு சுத்தபத்தமாக இருக்கணும், இதெல்லாம் அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது. டக்குன்னா அவர் வந்துடுவார். ஸோ நிறைய பேர் கூட யோகாசனம் செய்கிறாங்க, கிரியா குண்டலினி செய்கிறாங்க, தெய்வத்தை வந்து அவங்க வணங்குறது கிடையாது. எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கைலாஷ் யாத்திரை போனாங்க. அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா ரயட்ஸ் நடந்துருச்சு. சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்தியனுங்களாக தேடிட்டு இருந்தாங்க யாரை போடணும்னு. ஸோ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ஆச்சு, ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, உதவி செய்யுங்க. அவங்க ஒரு ஃபேமஸ் குரூப் கூட தான் போனாங்க. ஆனால் அந்த குரூப் பொலிட்டிக்கலி கனெக்டட், பட் உதவி செய்ய முடியல. இந்த மாதிரி ரயட்ஸில் என்ன பண்ண முடியும்? சொன்ன கருப்பரை கும்பிடுங்கம்மா, ஏதாவது வழி பிறக்கும்னு. அவங்க சொன்னாங்க, நான் கும்பிட்டேன், இதுவும் ஒரு ஃபாஸ் வந்துச்சு. ஒருத்தர் வந்தார், என்ன மட்டும் இல்லை, எங்கள் குரூப்பை வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக அந்த க்ரௌட்டை தாண்டி யாரும் அடிக்கக்கூடாதுன்னு வச்சுட்டு அடுத்த நாள் பிளேனில் வந்து ஏற்றி விட்டார். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் த அபிலிட்டி டு வர்ஷிப் ஹிம். உங்களுக்கு எப்போவாச்சும் ஃபீல் ஆயிருக்கா கருப்பர் அவருடைய ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆயிருக்கா? அவர் மனசில் என் கூட இப்போ தான் இருக்காரு, அப்புறம் இதுக்கு ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணணும். ரைட்டு. என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயம் கேட்டு கடவுள் அதை கொடுக்கல, இல்லை அந்த விஷயம் நடக்கலைனாவே கடவுள் என்னப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணுனேன், கருப்பா உனக்கு நான் கடாலாம் வெட்டலன்னு வேணுனே, என்னை ஏன் நீங்கள் நிறைவேற்றி வைக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே. ஸோ எப்படி சொல்கிறது இது? அவர் வந்து தெய்வம் வந்து ஜீனி கிடையாது, நீங்கள் ராப் பண்ண ஒரு 3 விஷ் கொடுக்குறதுன்னு கிடையாது. ஏன்னா யாரோ என்கிட்ட சொன்னாங்க, கடவுள் வந்து உன்னை சோதிக்கணும்னு நினச்சா நீ கேட்டதை கொடுப்பான், அப்போ தான் உங்களுக்கு ஏன்டா இதை கேட்டேன்னு ஒரு விஷயம் வந்து வரும். அவர் வந்து தர்ம தெய்வம், காவல் தெய்வம். அவர் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களோட ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல முடியாது. அவர் ப்ரொடெக்ஷன், வீரம், தைரியம். உங்களுக்கு வந்து நீங்கள் சில இடத்துல கோலையாக இருக்கீங்க, ஸோ அந்த வீரம் தைரியம் வேணும்னா அவர் வந்து அந்த சிச்சுவேஷன் உண்டாக்கி வைப்பார் ஃபார் யூ டு ஷோ யுவர் பிரேவரி. ஸோ அவர் அந்த டைப் ஆஃப் கடவுள். ஓகே ஓகே சரி. இப்போ கருப்பசாமியை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. கருப்பசாமியோட ஆரிஜின் தமிழ்நாட்டில் எங்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த மாதிரி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருக்குமா? குறிப்பிட்டு இந்த ஊரில் இருந்தால் அவரோட ஆரிஜின் ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கும் போகர் என்ற சித்தருக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. அவரோட மோஸ்ட் ஓல்ட் கனெக்ஷன்ஸ் ஓலைச்சுவடிலாம் பார்த்தீங்கன்னா கருப்பர் எங்கே வந்து பேசுகிறாங்கன்னா போகர் தான் அவரை பற்றி எழுதியிருக்காரு. போகரோட வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். பழனி முருகனோட சிலையை செஞ்சவர், நவபாஷண மூர்த்தியை செஞ்சார். இந்த சித்தர்கள்லாம் எப்படி செய்வாங்க தெரியும், இந்த மூச்சு பயிற்சி, இந்த கல்லை வந்து தங்கமாக மாற்றுறது, இந்த மூலிகை விஷயமா என்னையா கல்லை தங்கமாக மாற்றுறதுலாம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து எல்கமின்னு சொல்லுவாங்க. இது நம்ம நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன்லேயும் எல்கமின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து சித்தர்களோட புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இதெல்லாம் செய்யும்போது, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் செய்யும்போது, இந்த கொல்லிமலை, சதுரகிரி மலை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மலையடியில் வந்து கருப்பர் ஒரு மூர்த்தி இருக்கும். அந்த ஓலைச்சுவடி போகர் ஜனன சாகரம் என்ற நூலில் போகர் சொல்லியிருக்காரு, நம்ம சித்தர்கள்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சோம், ஆனால் இதெல்லாம் பிற்காலத்தில் வந்து கெட்டவங்க கையில் போய் சிக்கிடக்கூடாது. இப்போ ஒரு கெட்டவன் நான் வந்து 300 இயர்ஸ் வாழணும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு இந்த அவதான் நிரந்தர மினிஸ்டர்னா நம்மளாம் எங்கே போகிறது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சு கருப்பரை இன்வோக் பண்ணி கூப்பிட்டு அவரை காவலாக வச்சுருக்காங்க. அப்படின்னா வேறு கெட்டவங்களுக்கு இதை போய் சேரக்கூடாதுன்னு போகர் ஜனன சாகரத்தில் போகர் எழுதியிருக்காரு. இப்போ பழனி கோயிலில் நீங்கள் கீழே அடிவாரத்தில் போனீங்கன்னா, அந்த யானை பாதையில் போனீங்கன்னா ஒரு பழைய காலத்து கருப்பரோட சிலை கூட அங்கே தான் இருக்குது. சரி, இப்போ கருப்பசாமியோட வழிபாட்டு முறை பற்றி பேசுனீங்க, அவரை பற்றி ரிசர்ச்லாம் சொன்னீங்க. அதிகமாக அவரை வந்து அந்த ஒரு பாடல் பாடத்தை வந்து மகாலிங்கம் அவர் பாடுற பாட்டு வந்து அப்படியே பயங்கரமாக எல்லாருமே அந்த கருப்பசாமி நடனம் ஆட வைக்குது அந்த அளவுக்கு. ஸோ உங்களுக்கு அது மேலே எவ்வளோ ஒரு ஈடுபாடு, ஒரு பாடல் பாடி அந்த மாதிரி இப்போ நீங்கள் பாடுவீங்களா ஏதாச்சும்? நான் பஜனையில் இருந்து தான் நான் வந்தேன், சின்ன வயசுலேருந்து பஜன் அருள்வாக்கு சம்பிரதாயத்தில் தான் வந்தேன். ஸோ ரொம்ப நாளாக அவராளுக்கெலாம் பாட மாட்டேன். கேன் யூ ஹேவ் எனி ஆஃப் யுவர் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் அபவுட் கருப்பசாமி? ஃபேவரட்டான சாங்னா ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்ச வீரமணிதாசனோட பாட்டு தான். எங்க கருப்புசாமி அவர் எங்க கருப்புசாமி, அக்கினியில் பிறந்தவராம் மறுநாரின் மைந்தவன், முன்கொண்டே காவலவன் முன்கோபக்காரனவன், எங்க கருப்புசாமி அவர் எங்க கருப்புசாமி. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சூப்பர் சூப்பர். ரைட் சார். சரி, உங்களுக்கு என்ன ஒரு ஆசை சார்? கருப்பு அவருடைய இந்த ஒரு பேரை வந்து உலகம் முழுக்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, புத்தகமாக இந்த மாதிரி நேர்காணல்கள் மூலமாலாம். உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை லட்சியம்னா, என்னோட கடைசி காலத்துக்கு முன்னாடி நான் கருப்பரோட இதை வந்து உலகம் முழுக்க காட்ட போகிறேன், இல்லை வாட்ஸ் யுவர் அல்டிமேட் கோல் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு லட்சியம் கிடையாது. ஏன்னா என் குரு கொடுத்த லட்சியம் கோயில் கட்டணுன்னு கட்டியாச்சு. சூப்பர். இந்த சிங்கப்பூர்லேயே கட்டிட்டீங்க? பொள்ளாச்சியில் கட்டியாச்சு. இந்த புக்கு வந்து நான் போய் தேடல, அவங்களா வந்து வாய்ப்பு.
எனக்கு நான் என் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு பிடிச்ச கடவுளை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். இப்போ 4 பேர் இருக்காங்க, பேசுவேன். 4 பேர் இல்லைன்னா நான் என்கிட்டயே பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் என்னோட மைண்ட் செட்டை தவிர்த்து நான் வந்து 1000 பேருக்கு சொல்லணும், 10,000 பேருக்கு அதெல்லாம் கிடையாது. ஓகே 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 ஆல்ரைட் சார். சார் எப்பயுமே இந்த இந்து கடவுள்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ விநாயகர்னா அவருடைய பிறந்ததுக்கு ஒரு கதை, முருகர் கதை மாதிரி சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே பெரும்பாலும் புராண கதைகள். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் கற்பனை, உண்மையிலே இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு கற்பனை மூலமாக தான் இந்த ஒரு உருவம் கொடுத்துருக்காங்களாம். கருப்புசாமியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தானா, இல்லை நிஜத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரா? கருப்புசாமி வந்து ஒரு கடவுள் தான், மனிதர் கிடையாது. ஏன்னா சித்தர்களே வணங்கின கடவுள் அவர். சித்தர்கள் மனிதர்கள், ஆனால் சூப்பர் ஹியூமன்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் அவர்களே வணங்கி கும்பிட்ட கடவுள் வந்து கருப்பன். இப்போ கருப்பனுக்கு வந்து புராண கதைகள் இருக்குது, ஆனால் பேர் வந்து மாறி இருக்கும். ஏன்னா நம்ம பல்வேறு இடத்துக்கு போகும்போது இந்த பாஷை மரமா இல்லையா? ஸோ அதே போல் கந்த புராணத்தில் வந்து கருப்பரோட கதை வருது. கந்த புராணத்தில் வந்து முருகப்பெருமான் வந்து சூரபத்மன் கூட சண்டை போட்டுறாரு. ஸோ அந்த நேரத்தில் முதல்ல சூரபத்மன் வந்து இந்திர பதவியை எடுத்துருவார். எடுக்கும்போது இந்திராணியை வந்து கைவசப்படுத்த பார்ப்பார். இந்திராணி வந்து நாரதரோட அட்வைஸ் மூலிமா பூலோகத்தில் போய் ஒளிஞ்சிக்குவாங்க. ஒரு காட்டில் சிவனுக்கு தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது வந்து தமிழ்நாட்டு இடத்துல தான் வந்தது ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த நேரத்தில் சூரபத்மனோட தங்கச்சி அதோமுகி, அஜாமுகின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்திராணியை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்திராணி வந்து சிவனை நோக்கி தவம் செய்கிறாங்க. இந்த அசுரி வந்து இந்திராணி இழுக்கும் போது அந்த சிவலிங்கத்திலிருந்து ஒரு கருப்பு உருவம் வரும். நீ யாருன்னு அந்த பெண்மணி கேட்கும்போது, நான் மகாகாலன், நான் சிவனோட கஷேத்திரபாலகன், அங்கே இருக்கிற ஒரு சிவகணம், நீ விட்டுரு. நான் யார் தர்மா, நான் சூரபத்மனோட தங்கச்சி, நீ எவனாலும் இருந்துக்கோ, இது செய்கிறது அதர்மம், விட்டுரு, உன் கையை வெட்டிடுவேன்னு. அவள் கேட்காத போது அந்த கையை அவர் வெட்டிடுவார். அதுக்கப்புறம் தான் இந்த தெய்வம் மகாகாலனான தெய்வம் பிற்காலத்தில் கருப்பனாக வந்ததுன்னு யூரோப்பியன் ரிசர்ச்சர்ஸ், பல ஒயிட் ரிசர்ச்சர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே 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 சார். உங்களுக்கு என்ன ஒரு ஆசை சார், சிங்கப்பூரில் கருப்புசாமி கோயிலெலாம் பார்க்க முடியுமா? நிறைய இருக்குமா? சிங்கப்பூரில் நிறையா கருப்பர் இருக்காங்க, சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், பல கோயிலில் வந்து அவர் இருக்கார். சரி சரி ஓகே. உங்களுக்கு என்ன ஒரு ஆசை, ஒரு பெரிய கோவில் கட்டணும்னு ஆசையா, இல்லை உலகம் முழுக்க கருப்பரோட இந்த ஒரு புகழை சேர்க்கணும்னு ஆசையா? வாட்ஸ் ஒரு இல்லை, இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் வந்து இந்த கிளாஸ் பார்க்குறாங்க. கிராமத்தில் இருக்க பிறகு கருப்பனை வேண்டுறாங்க, அப்புறம் போட்ட பிறகு வந்து இல்லை நான் வந்து வேறு தெய்வத்தை வேண்டுறேன்னு. ஆனால் அவரோட அன்பு, பண்பு, அவரோட குணாதிசயங்கள் எல்லாருக்கும் புரியணும். வந்து நம்ம வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட போனோம்னா இந்த மாதிரி ஒரு மந்திரம் எடுத்து தவம் பண்ணி தான் தேவை கிடையாது. அவர் பக்கத்துலேயே இருக்கார். இப்போ ஒரு தந்திர புக்கில் சிவன் என்ன சொல்லுவாருன்னா, தண்ணி இங்கே இருக்குது, அதை விட்டுட்டு நீ வேற எங்கேயோ தேடுற. அதை தேடுறது எப்படி தெரியுமா இருக்குது? கங்கை நதி கரையில் வந்து நீ வந்து போர் வெட்டினா எப்படி இருக்கும்? ஏன்னா தண்ணி அங்கேயே இருக்குது. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் தானே. ஸோ நம்மளுக்கே இந்த சக்தி இருக்குது, எதுக்கு நம்ம போய் வெளியே போய் தேடணும்? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆல்ரைட் சார். ஸோ எக்ஸலன்ட். ஸோ இப்போ இந்த புத்தகம் இப்போ எவ்வளோ காப்பீஸ் சோல்ட் ஆகிருக்கு? அடுத்து என்ன புத்தகம் எழுதிட்டு இருக்கீங்க? அடுத்து என்னென்ன ரிசர்ச் போயிட்டுருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இது இங்கிலீஷில் பல thousands ஆஃப் காப்பீஸ் போயிருக்கு, சோல்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போ வந்து இது ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ தமிழில் மொழிபெயர்த்து மறுபடியும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். சங்கிலி கருப்பன்ற பேர்லையா? சங்கிலி கருப்பன்ற பேரில். ஆஹா, எக்ஸலன்ட் சார். ஸோ நிறைய, ஏன்னா சொல்லுவாங்கல்ல, இப்போ கருப்புசாமியை ரொம்ப காலமாக வழிபடுறாங்க, அது ஏன் என்ன காரணம்லாம் தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள், காரியங்கள், அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. அதை பற்றி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ என்னதான் சிங்கப்பூரில் இருந்தாலும் அந்த ஒரு தமிழர் பண்பாடை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. அதுக்கு பெரிய ஒரு சாட்சி தான் உங்களோட நீங்கள் பேசுகிற அந்த ஒரு பேச்சு, உங்களுக்கு கருப்பு மேலே இருக்க ஈடுபாடு எல்லாமே. ஸோ தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. ஸ்ரீ மகாகணபதி நம. கருப்பருத்து. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.